வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரோடு அனுதினமும் தொடர்பு கொள்ளும் சிறந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் நமக்காக சிலுவையில் பலியான இயேசுவை வழிபடும்போது, அவரோடு நெருக்கமாக வாழும்போது இன்னும் அதிகமாக அவரை நேசிக்க வேண்டும். அவர் நம்மை நேசித்திருக்கிறதை சிலுவையில் நிரூபித்திருக்கின்றார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது கூட அன்பின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் கடவுள் என்னை தண்டித்து விடுவார், இந்த பயத்தின் அடிப்படையில் அல்ல. ஆண்டவரே, உம்மை நேசிப்பதால் உம் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன். ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்மை நேசிப்பதால் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன். ஆண்டவருக்கு 10% கொடுத்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார்கள். இது ஆண்டவரிடம் வியாபாரம் செய்வதை போன்றது. நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு நம்மால் முடிந்த அளவு கண்டிப்பாய் காணிக்கை கொடுக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் நான் இவ்வளவு கொடுக்கிறேன், நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள்? இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் எதிர்பார்ப்பது தவறான ஒரு கண்ணோட்டம். ஒருவேளை நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் வேலை செய்கிறேன், எனக்கு எத்தனை சேலைகள் எடுத்து கொடுப்பீர்கள் என மனைவி கேட்டால், ஒரு வாரம் உங்களுக்கு அருமையாக சமைத்து கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என மனைவி கேட்டால், அது சந்தோஷமான திருமண வாழ்க்கையாக இருக்குமா? கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டியவர்கள். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை போலத்தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு விளக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து உங்கள் பணத்தை அல்ல, உங்களை, உங்கள் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு வியாபாரம் செய்யக்கூடாது. அவர் நம்மை நேசித்ததைப் போல நாமும் அவரை நேசிப்போம். அதன் அடிப்படையில் நம் உறவு இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நேசிப்பதினால் உம்மோடு நேரம் செலவழிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ஊழியம் செய்கிறேன், முடிந்தளவிற்கு நான் காணிக்கைகள் கொடுக்கிறேன். அந்த விதமாக நேசித்து நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை நிறைவேற்றும் போது ஆண்டவருடைய கட்டளைகள், எதிர்பார்ப்புகள் பாரமாகவும் இருக்காது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.